Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம கிச்சன்ல monthly pre-preparations என்னென்ன ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் அப்படினு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 2 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வெச்சுக்கிட்டோம் அப்படினா மாசம் பூரா நம்ம சமையலை வந்து ஈஸி ஆக்குற மாதிரி காலையில நேர டென்ஷனை கம்மி பண்ற மாதிரி ரொம்ப சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து வர்க்கிங் லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. போன வீடியோல வந்து ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம என்ன சமைக்க போறோம்ங்கற மீல் பிளானிங்கை எப்படி ஈஸியா ரெடி பண்றது, எல்லா சத்துக்களும் நிறைந்த ரெசிபீஸை எப்படி நம்ம சூஸ் பண்றது, சமையலை எப்படி ஈஸி ஆக்குறதுன்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோவில் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து மந்த்லி ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் வீக்லி ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது ஹெல்தியா அப்படின்னு டவுட்ஸ் வரும். நீங்கள் என்னை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்பீங்க. உங்களுடைய டவுட்டுக்கான பதிலை வந்து நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்கள். ஸோ இந்த மந்த்லி ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸில் முதல்ல நம்ம பண்ண போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி பேஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு முறையும் புளியை ஊற வச்சு கரைச்சி அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு இதெல்லாம் வந்து ஒரு லாங் ப்ராசஸ்ஸு. ஸோ அந்த டைமை கம்மி பண்ணி நம்ம அந்த வேலையை சட்டுன்னு முடிக்கிற மாதிரி நம்ம புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு குக்கரில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக கிடைக்கிற புளி தான், கருப்பு புளியெல்லாம் இல்லை. இப்போ இந்த புளி மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போடுறேன். கல்லுப்பு வந்து நிறைய நாளைக்கு புளியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு, அந்த டேஸ்ட்டு வாசனை மாறாமல் வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போது இந்த குக்கரை மூடி நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 6 விசில் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ விசில் ஆறிடுச்சு. புளி வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஆனால் அந்த பீசஸ் வந்து முழுசாக இருக்கும். இது அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. சாம்பார்லலாம் போட்டோம்னா வாயில் கடிப்படும். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை வந்து ஆற விட்டுட்டு இந்த மாதிரி மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா வேஸ்டேஜே நம்மளுக்கு இருக்காது. அந்த புளியை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதை வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். ஸோ நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வந்து போயிட்டு இது கெட்டியாக ஒரு திக்கான புளி பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லைங்களா? இது ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தா நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் ஆயிரும், நல்லா திக்காயிரும். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காயிருச்சு, கலர் சேஞ்ச் ஆகி நல்லா திக்காயிருச்சு. அந்த தண்ணியெல்லாம் வந்து போயிட்டு நம்மளுக்கு புளி மட்டும் நல்லா திக்கான பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஒரு சுத்தமான கண்ணாடி ஜாரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ இது ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடிக்கு நான் வச்சுருக்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் மசாலா பொடி. ஏன்னா இது வந்து ரொம்பவே ஒரு டேஸ்டான மசாலா பொடி. இந்த பொடி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நிறைய விதமான டிஷ்ஷஸை வந்து நம்ம டக்குன்னு குவிக்காக ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து நான் எக்ஸ்ப்ரெஸ் மசாலா பொடின்னு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, கொப்பரை தேங்காய், சீரகம், மிளகு, மல்லி, பெருங்காயம் இந்த மாதிரி வாசனையான விஷயங்கள் எல்லாம் போட்டு இந்த பொடியை வந்து நம்ம வீட்டில் மிக்சிலேயே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த பொருளோட அளவுகள் எல்லாம் என்ன, இந்த பொடியை வச்சு நம்ம என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்பலை. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், புளியோதரை, அப்புறமா பீன்ஸு, பீட்ரூட் எல்லாம் பொடி போட்டு நம்ம வந்து பொரியல் மாதிரி பண்ணோம்னா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்கள் மறுபடியும் செய்வீங்க.
ஸோ இதில் கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து தேங்காய் எண்ணெய் பண்ணுறதுக்காக வந்து தேங்காவை அப்படியே காய வச்சு முழுசாக எடுத்திருப்பாங்க. இந்த தேங்காய் நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பொடி கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பவுடர் ஆகக்கூடாது. இந்த இட்லி பொடி கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி தான் பவுடர் ஆகணும். ஸோ இந்த பொடி வந்து எனக்கு 1 மாதம் வரைக்கும் வரும். புளி பேஸ்ட்டும் வந்து பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்து 2 மாதத்துக்கு மேலேயே வரும். ஸோ இப்போ இது ரெண்டையுமே ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ அடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கு வந்து நான் இஞ்சியும் பூண்டும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் பொடி வந்து பூசணம் பிடிக்காமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுக்கணும். அதனால் இருக்கிறதுலே சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைங்க. பெரிய ஜாரில் கம்மியாக போட்டு அரைச்சோம் அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் நம்மளால் பேஸ்ட் பண்ண முடியாது. இது கூட நீங்கள் வேணும்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இன்னும் நிறைய நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணல. கல்லுப்பு ஆட் பண்ணால் லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி ஆகுது. அதனால் வந்து நான் கல்லுப்பு ஆட் பண்ணாமல் அரைச்சிருக்கேன் இன்றைக்கி. ஸோ நான் இந்த மாதிரி இப்படி திக்காக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் சில்லரில் வச்சுருவேன். அதாவது ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் நம்ம வச்சோம் அப்படின்னா அங்கே சில்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இருக்கிற ஏரியாவில் பவர் கட் அதிகமாக இருக்குது, உங்கள் வீட்டில் பவர் பேக்கப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃப்ரீசரில் வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா பவர் போனால் கூட ஃப்ரீசரோட சில்னஸ்லேயே வந்து இது இருக்கும். ஸோ அதிக நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு தேங்காய் தோன்ற மாதிரி நம்ம கத்தி வச்சு தோண்டி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தொக்கு. ஸோ நம்ம வந்து தக்காளி தொக்கு, இல்லை நெல்லிக்காய் தொக்கு, கோங்கூரா தொக்கு, கருவேப்பிலை தொக்கு ஏதோ ஒன்று ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவசரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நாள் சமைக்க முடியல, உடம்பு சரியில்லை, இல்லை காலையில் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண லேட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் பழுத்த நெல்லிக்காவை சூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கணும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த இட்லி பிளேட்டில் வந்து அப்படியே டைரெக்டாக இந்த நெல்லிக்காயெல்லாம் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டீம் பண்ணால் நல்லாவே வெந்துடும். நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு வந்து இப்படி ஒன்று எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுவே அப்படியே சொலையாக பிரிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னாவே அது வந்து சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு நெல்லிக்காயில இருந்தும் கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சதை பார்ட்டை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா நெல்லிக்காயுமே வந்து நம்ம கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டாச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டிடலாம். இது வந்து ஈஸியாக அரைப்படாது, சின்ன சின்ன பீசஸ் வந்து இருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். ஸோ வெந்தயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லோ ஃப்ளேமில் இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும்.
இப்படி பால் மாதிரி திரண்டு வரணும். எண்ணெயெல்லாம் வந்து ஓரத்தில் அப்படியே பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயெல்லாம் வந்து ஓரத்தில் அப்படியே பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. நான் ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஆட் பண்ணல, அதனால் கொஞ்சம் தான் வந்து எண்ணெய் வெளியில் வருது. நிறையா ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் நிறையா வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் நம்ம ஸ்டீல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறத விட கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோம்னா ஏர் டைட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சத்தான, ஸ்வீட்டான, டேஸ்டான ஸ்நாக்ஸ் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இது வந்து கிரெனோலா ரெசிபி இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கிரெனோலா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஓட்ஸு, அவல், அப்புறம் எல்லா விதமான நட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, டார்க் சாக்லேட்டு, இந்த மாதிரி சத்தான விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வீட்டிலையே வந்து மொறுன்னு கிரெனோலா பண்ணி வச்சுக்கலாம். பசிக்கும் போது இந்த சத்தான கிரெனோலாவை ஒரு பவுலில் போட்டு அப்படியே சாப்பிடலாம். இல்லை காலையில் நேரம் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இது கூட வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு பால் ஊற்றி நம்ம வந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிரெனோலா எப்படி பண்ணுறது, இதில் என்னென்ன ஆட் பண்ணணும், அளவு என்ன, எல்லாமே வந்து நான் டீட்டெயில்டாக ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட், ஒரு தொக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளி பேஸ்ட்டு, எக்ஸ்ப்ரெஸ் மசாலா பொடி, இதெல்லாம் வீட்டில் இருந்ததுன்னா சமையல் ரொம்ப ரொம்ப ஈஸியாகிருங்க. இது எல்லாத்தையும் ஒரே நாளில் நீங்கள் செஞ்சு டயர்ட் ஆகணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஒவ்வொரு ஐட்டமாக செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வரப்போகிற 1 to 2 மாதம் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக டென்ஷன் இல்லாமல் வந்து நம்ம சமைக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் ரொம்ப அன்ஹெல்தி, ஃப்ரிட்ஜே யூஸ் பண்ணக்கூடாது, மாவெல்லாம் ஆட்டி வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்ச எதையுமே சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன்லேயே இருந்த பெண்கள் வந்து இந்த வசதிகளெல்லாம் இருக்கிறங்காட்டிக்கு தான் வெளியில் வந்து வேலைக்கெல்லாம் வந்து போகிறாங்க. ஸோ இந்த வசதிகளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் பெண்கள் கிச்சன்லேயே இருக்க வேண்டியது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான பக்குவத்தில், கரெக்டான டெம்பரேச்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை. கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராது. இது வந்து என்னுடைய கருத்து. ஸோ என்னுடைய கருத்தையெல்லாம் தாண்டி உங்கள் நம்பிக்கை என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு எது வந்து மனசுக்கு திருப்தி தருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.